ஏன் போதைப் பொருள் நடமாடாது? ஜாஃபர் சாதிக் போன்ற ஒரு நபரை அவருடைய பின்னணி என்ன, எப்போ கேட்டாலும் லட்சமாக பணம் எங்கேருந்து தருவான் ஒரு மனுஷன்? வாங்கி வாங்கி அதை செலவு செய்து கொண்டிருக்கிறார்களே. கட்சியில் ஒரு நிகழ்ச்சின்னு கேட்டானா 20 லட்ச ரூபாய் ஜாஃபர் சாதிக் டொனேஷன் கொடுப்பாரு. ஒரு மாநாடு போடணுன்னு கேட்டால் 50 லட்ச ரூபா கொடுப்பாரு. எப்படி ஒருத்தன் கொடுக்குறான்? ஒரு சாதாரண ஹோட்டல் வச்சுருக்கிறான், இவங்ககிட்ட ஏது இவ்வளோ காசுன்னு ஒருவர் கேட்டார்களா? கொண்டு போய் முதல்வர் கூட போய் நிற்க வச்சு படம் எடுக்கிறீங்களே, முதல்வரோட மருமகளை வந்து இயக்குனராக போட்டு அவர் படம் தயாரிக்கிறாரு, எங்கிருந்து இவனுக்கு பணம் வந்தது என்று யாராவது ஒருவர் யோசித்தார்களா? இதுதான் இந்த குடும்பம். புரிஞ்சுக்குங்க. பணம் என்றால் எந்த கேவலமான வேலையையும் செய்வதற்கு ஸ்டாலினின் கருணாநிதி குடும்பம் தயங்காது என்பதற்கான ஒரு சரியான உதாரணம் தான் ஜாஃபர் சாதிக். ஸோ இந்த ஜாஃபர் சாதிக்கு ஒரு உதாரணமாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். அது போக காவல்துறையும் கட்சியும் ஆட்சியும் இப்படி இருந்தால் ஏன் தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் போதைப் பொருள் நடமாடாது என்பதை நீங்களே யோசித்துக் கொள்ளுங்கள்.